ஒரு அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்குனவங்க திடீர்னு கண்ணை முழிச்சு பக்கத்தில் பார்த்துருக்காங்க, வீட்டுக்காரரை காணோம். ஆனால் எங்கே போனார்? சரி பார்த்துருப்பாங்க, பாத்ரூமில் தான் போயிருப்பாரு அப்படின்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிருந்தாங்களா. எந்த சத்தமும் இல்லை பாத்ரூமில். எந்திரிச்சு போய் பாத்ரூமில் பார்த்துருக்காங்க, காணோம். எங்கே போயிருப்பார் அவர் இந்நேரத்துக்கு? ஹாலில் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் தேடியெல்லாம் பார்க்குறாங்க, எங்கேயுமே காணோம். இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ, இந்த மனுஷன் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு கிச்சன் பக்கத்தில் வந்திருக்காங்க. கிச்சனுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். உள்ளே வந்து லைட்டை போட்டால் இருட்டுக்குள்ளே கண் கலங்கி அப்படியே சோகமாக செலுத்தியே பார்த்துட்டு உட்காந்துருந்துருக்காங்க. நம்ம அப்படியே யோசிச்சுட்டு பக்கத்தில் வந்து அவர் அப்படியே ஆறுதலாக தடவி, ஏங்க என்னாச்சு, எதுக்காக இங்கே வந்து இந்நேரத்தில் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சோகமாக சொன்னாரா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பார்க்கில் மீட் பண்ணிக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? அவங்க யோசிச்சாங்களா, சொல்லுங்க. அன்னைக்கு உங்கள் அப்பா வந்து என் நெத்தி பொட்டில் துப்பாக்கியை வச்சு என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கல, இந்த 20 வருஷம் உள்ளே போய் இருக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, நல்ல ஞாபகம் இருக்குங்க, நீங்கள் அப்போ தானே என் கழுத்துலேயே தாலி கட்டினீங்க அப்படின்னாங்களா. ஆமாம், கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அன்னைக்கு மட்டும் நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு விடுதலை நாள் அப்படின்னாராம். இந்த அம்மா அவ்வளோ நேரம் ரொம்ப பரிதாபமாக அவரை பார்த்துருந்தவங்க அப்படியே சந்திரமுடியாக மாறிட்டாங்களாம்.